ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல், எரிக் சேனல். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் அடிக்கடி போடுற வீடியோஸ் எல்லாமே இதில் வரும். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸில் தான் கொடுத்துருந்தேன். ஸோ இது கொஞ்சம் கிளியராக இருக்கும். நம்ம என்கோஸ் அசஸ்மெண்ட்டுக்கு நம்மளுடைய ஹெச்எஸ்சியை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது இதுதான் என்ட்ரன்ஸ். உள்ள என்ட்ரன்ஸ் போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி பயோமெடிக்கல் பின்னு வந்து நம்ம வைக்கணும். தென் கார்டனிங்கு, பிஎஸ்சி செட்டப்ஸ்னால் பெருசாக காமிக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு ஹெச்டபிள்யூசி ரூரல் ஹெச்டபிள்யூசினால சிம்பிளாக இருக்கும். இதுதான் ஃபுல்லாக என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா மெயினாக சைனேஜ் போர்டு இருக்கணும். கம்பல்சரி அந்த போர்டு இருக்கணும். அதாவது நம்மளுடைய ஏரியாவில் என்னென்ன வந்துட்டு நம்ம வச்சுருக்கணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது சிட்டிசன் சார்ட், இதுக்கும் கம்பல்சரி மார்க் இருக்குது. ஸோ அந்த சிட்டிசன் சார்ட்லேயும் நம்ம என்னென்ன சர்வீசஸ் பண்ணுறோம், பேஷண்ட்ஸோட ரைட்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே அதில் வந்துடும் வித் காண்டாக்ட் நம்பரோட. தென் பார்த்திங்க அப்படின்னா ஆயுஷ்மான் ஆரோக்கிய மண்டியரோட அந்த 6 லோகோஸ், அந்த லோகோஸ் கம்பல்சரி இருக்கணும். அது அந்த கலர் பெயிண்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது நாம்ஸு. அப்புறம் ஜென்ரேட்டரு, கம்ப்ளைண்ட் பாக்ஸு, காண்டம் பாக்ஸ் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும். இது வீடியோ பார்த்திங்கன்னா எடுக்க டைம் இல்லை. அன்றைக்கி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அப்போ கொஞ்சம் பிரேக் டைமில் தான் எடுத்தேன். அதனால் அந்தளவுக்கு கிளாரிட்டியாக இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ஐஏசிஸு ஃப்ரெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா பேஷண்ட்ஸு விசிபிளாக படிக்கிற மாதிரி அவங்க தெரிஞ்சுக்கொள்ள மாதிரி நம்ம என்னென்ன சர்வீசஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத ஒட்டி வச்சிடணும். தென் வாட்ரு, பேஷண்ட் குடிக்க வாட்டர், அப்புறம் ஃபயர் சர்வீஸ்க்காக. அதுக்கப்புறம் நம்ம ஏரியா பேஷண்ட்ஸ் வந்து வெயிட்டிங் ஏரியா அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 108 கம்ப்ளைண்ட்ஸ் ஃபோன் நம்பரு. தென் பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் லேப் கார்னர்ஸ் செட் பண்ணியிருக்கணும். நம்ம பாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதில் 14 டெஸ்ட்டோட கிட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம செட் பண்ணி வச்சுருக்குறோம். ஹெச்இஸ் பண்ணுறக்கூடிய கிட்டோட செட்ஸ் எல்லாமே உள்ள போட்டு வச்சுருக்கோம். தென் பார்த்திங்கன்னா நம்மளோட ஐஏசிஸ், இது வந்து ஜென்ரலான ஐஏசிஸு, ஆப்தால்மிக்கு, வளரினம் பெண்கள், அடலசன் ஹெல்த் கேரு, ஐஏ, சைக்காட்டிக் கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இது பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் ரூம் ஃபார் பிரெஸ்ட் கேன்சர் ஸ்க்ரீனிங், வயா அண்டு பிரெஸ்ட் ரெண்டுமே இங்கே வச்சு பண்ணுற மாதிரி. ஸோ வயாவோட ப்ரோட்டோக்காலு, பிரெஸ்ட் கேன்சரோட ப்ரோட்டோக்காலு, அதோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், அந்த நிப்பிள் சேஞ்சஸ் எப்படி இருக்கும், தென் மிரரு, வயாவில் வந்துட்டு அந்த ஒரு விசிபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணி வச்சுருக்குறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா வயாராமில் கம்பல்சரி பயோமெடிக்கல் பின் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நம்ம செட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் அவேர்னஸ்க்காக ஹேண்ட் வாஷிங் டெக்னிக்ஸு, செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷனோட நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான பேஷண்ட்ஸ் எஜுகேஷன்ஸ்க்காக அதுக்கான ஒரு ஐஏசிஎஸ் அது எல்லாமே வயாராமில் செட் பண்ணி வச்சுருக்கோம். தென் பார்த்திங்கன்னா ஏன் மதர் எக்ஸாமினேஷன் ரூமு. ஸோ அதுக்கு ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிள் பக்கத்துலேயே மேலே ஸ்னெலன் ஷாட் வந்துட்டு 20 ஃபீட்டு 20 ஃபீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த இடத்துல ஒட்டியிருக்கோம். பேஷண்ட் அந்த சைடு ஓபி கார்னரில் நின்றுட்டு நம்ம பார்க்க சொன்னோன்னா ஒரு கண்ணை மூடிட்டு இன்னொரு கண்ணை வச்சு பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த டெஸ்ட்டு. ஏன் மதர் எக்ஸாமினேஷன் ரூமில் ஏன் மதருக்கு தேவையான எல்லா ஈஸியும் இதில் இருக்கிற மாதிரி இருக்கும். அது பார்த்திங்கன்னா போஸ்ட்நேட்டல் கேரு, ப்ரோட்டோகால்ஸு, அப்டாமினல் எக்ஸாமினேஷன் நம்ம எப்படி பண்ணுறோம், பேஷண்ட்டோட பாப்பாவோட குட் அட்டாச்மெண்ட், பேட் அட்டாச்மெண்ட்டு, அந்த சைட்லேயே பார்த்திங்கன்னா பிரெஸ்ட் மில்க்கு பாப்பா கொடுக்கறதுக்காக அந்த ஒரு கார்னர் நம்ம செட் பண்ணி வச்சுருக்குறோம். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரெக்கார்டு கீப்பிங் கார்னர். ஸோ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நம்ம என்னென்ன ரெக்கார்ட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பீரோக்குள்ளே ஃபஸ்ட் ரேக், செகண்ட் ரேக், தேர்ட் ரேக், ஃபோர்த் ரேக்குன்னு போட்டுட்டு அதில் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நம்ம வச்சுருக்க இருக்கும். இது ஆர்டிகிள் கார்னர். ஆர்டிகிளில் நமக்கு கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ அந்த ஆர்டிகிளை வந்துட்டு ஒரு கார்னரில் வச்சு அதுக்கு பிளக் மைண்டு, அந்த ஆர்டிகிளை வந்து எத்தனை மினிட்ஸில் நமக்கு ஒர்க் ஆகுது, அதோட ப்ரெஷர் எவ்வளோ நேரம் கழிச்சு நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத அந்த இடத்துல செட் பண்ணி வச்சுருக்குறோம். இது முடிச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா ஓபி கார்னரில், அவுட் பேஷண்ட் கன்சல்டிங் கார்னரில் நம்ம கேதர் டெக்னிக் அப்ரோச் பண்ணி பேஷண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஃபேமிலி பிளானிங் டெக்னிக்ஸு, அதோட பேஸ்கெட் ஆஃப் ட்ரே, ப்ளஸ் நமக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பிபி பட்டஸ், தெர்மாமீட்ரு, ஓட்டோஸ்கோப்பி, டங்க் ப்ரெஷர்ஸ் அதெல்லாமே ப்ராசஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இம்யூனிசேஷன் கம்பல்சரி வந்து கொஸ்டின்ஸ் வந்து சேர்த்துணும். என்னென்ன நீங்கள் வச்சுருக்கிறீங்க, உள்ள என்னென்ன திங்ஸ் எல்லாம் கரெக்டாக நீடில் ஸ்டிக் இன்ஜுரியோட ப்ரோட்டோகால்ஸு, அனஃபைலசிஸ் ப்ரோட்டோகால்ஸு, தென் யூரின் நம்ம பார்ப்போம், ஷெட் டெஸ்ட் பண்ணுறோம், அப்புறம்
டாபிக்ஸ் ரிலேட்டட் சென்சிட்டிவ், ஹீட் சென்சிட்டிவ், கோல்டு சென்சிட்டிவ், ஹீட் சென்சிட்டிவ் எல்லாமே இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். தென் 4 keys வேக்சின் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். 4 key மெசேஜஸ் தெரிஞ்சுக்கணும். அதோட ஐஇசிசி, ஓப்பன் வெயர் பாலிசிஸு, விவிஎம், இதற்கான ஐஇசிசிஸ் எல்லாமே நம்ம இம்யூனைசேஷன் கார்னரில் உபயோகிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இம்யூனைசேஷன் கார்னர் வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இம்யூனைசேஷன் கார்னர் முக்கியமாக பார்த்திங்கன்னா இம்யூனைசேஷன் ஷெடியூல் கம்பல்சரி கொஷின்ஸில் இம்யூனைசேஷன் ஷெடியூல் பற்றி இருக்கும். ஸோ இம்யூனைசேஷன் ஷெடியூல்ஸ்க்கான கொஷின்ஸ் அவங்க கேட்பாங்க. ஸோ அதுவும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.